எல்லாம் ஒரு காரணமா தான். சமந்தி என்ன பொண்ணு மூஞ்சி மூடியே இருக்கு, எப்பதான் காட்டுவீங்க? நான் தான் சொன்னேன்ப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மூஞ்ச காட்ட மாட்டேன்னு. சமந்தி அப்படிதான் பொண்டாட்டி மேனாமினிக்கு சொன்னாங்க, மூஞ்ச மூடியே வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது ஒரு ஆம்புலன்ட். நம்ம பொண்டாட்டி மாதிரி இதுவும் ஆம்பளையா இருந்தா என்ன பண்றது என் பையன் வாழ்க்கை? என்னய்யா மூஞ்ச காட்டணுமா? ஆமா சமந்தி, மூஞ்ச காட்டுமா? குழந்தைய பிடிங்க. சமந்தி பொண்ணு எங்க பையன் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, அழகாதான். ஆமா, வாங்கி கொடுத்த முல்தானி மெட்டெல்லாம் வீணாவல. ட்ரெஸ் எங்க எடுக்க போறோம்? வாங்க சொல்றேன். சமந்தி இப்படியே நடந்துகிட்டே இருந்தா எப்படி? எங்கதான் ட்ரெஸ் எடுக்க போறோம்? இங்க பாருங்க சம்பந்தி, எங்க குடும்ப வழக்கு படி நாங்க கடையிலாம் துணி எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி கடல்ல தான் எடுப்போம். சமந்தி புரியலையே. இங்க பாருங்க, அதோ கடந்து பாருங்க துணி, அந்த துணி எல்லாத்தையும் இந்த குள்ளைய தான் போய் எடுத்துட்டு வரணும். சமந்தி எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு, நேர்மை இருக்கு. சொல்றி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, என் பையன் ஒரு மன்மத குஞ்சு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாத பேசிட்டு இருக்காங்க? சமந்தி நீங்க தான் சம்பந்தமே இல்லாம பேசிருக்கீங்க. எப்படி எங்க பையனை திருட சொல்றீங்க? என் பையன் எப்படி தெரியுது? அங்க பாருங்க.